சிலுவையில் இயேசு மொழிந்த 7வது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46 வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஒரு நிமிடம் கண்களை மூலமா. நல்ல பிதாவே, நன்மையானதுக்காக நன்றி ராஜா. ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தாவே முக்குமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தாவை நீங்கள் நிறைவேற்றினீங்க ராஜா. முக்குமான இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அகோர வேதனை மத்தியிலே தூங்கிக் கொண்டிருக்கும்போது முடிந்தது 7வது வார்த்தையை தியானிப்பதற்கு எங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்கப்பா. அதுக்கு பிற ஜீவன வல்லமில்ல வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே 100 மடங்கு பலம் தர எங்களுக்கு கிருபை தாங்க. ஸ்தலத்தை எங்கள் எங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். துதிக்க நம்ம எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசு, பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இந்த 7வது வார்த்தையை உரைத்த போது அவருடைய இருதயத்திலே என்ன இருந்தது என்பதை குறித்தோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த இந்த 7வது வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் தான் எவை என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் என்று உதவி செய்வாராக. முதலாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த 7வது வார்த்தையை உரைத்த போது அவருடைய மனதில் என்னதான் இருந்தது? பிதாவாகிய தேவனிடம் முழுமையாக சரணடைந்து அவர் மீது அந்த நம்பிக்கையை வைத்த அந்த இருதயத்தை நாம் பார்க்க முடியும். 22 லூக்கா 22:42 பார்க்கிறோம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்காடுவது என்று ஜெபம் பண்ணினார் அல்லவா அந்த கெத்சமனே தோட்டத்திலே. முழுமையாக தேவனை நம்பி தனது ஜீவனையை தன்னை ஆவியை அவருடைய கையிலே ஒப்படைப்பதிலிருந்து நாம் அவர் எவ்வளவு விதமாக தன்னுடைய பிதாவின் மேலே அந்த முழுமையான அந்த நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். அதுதான் அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது பிலிப்பியர் 2:6-8 வரை பார்க்கிறோம். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் தாமே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராகி தாமே தாழ்த்தினார். எவ்வளோ அகோர விதமான சோதனையிலும் அந்த பாடுகள் மத்தியிலும் தம்மை முழுவதுமாக சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தம்மை பிதாவிற்கு அவர் தாழ்த்தினதை நாம் பார்க்க முடியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் நாம் தேவனிடத்திலே கடைசி மட்டும் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும் நாம் அவரே நம்பி நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக அவருடைய பணி நிறைவேறதை நாம் எனக்கு பார்க்க முடியும். திஸ் இண்டிகேட்ஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் ஹிஸ் மிஷன். இந்த முடிந்தது என்ற வார்த்தை 6வது வார்த்தையை தொடர்ந்து வருகிறது. என் மனித குலத்திற்கான ரட்சிப்பின் பணி அவர் தொடங்கி வெற்றிகரமாக முடித்துவிட்டார் என்பதை குறிக்கிறது. அது முடித்தவுடன் தனது ஆவியை அவர் தன்னுடைய பிதாவின் கையிலே அவர் ஒப்படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை அவருடைய ஊழியத்திலே நாம் பார்க்க முடியும். எப்பொழுதெல்லாம் அவர் இதை பற்றி குறிப்பிட்டார் என்பதை யோவான் 17:4 பார்க்க முடியும். Gospel according to St. John 17:4-12. பூமியிலே நான் உம்மை மையப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் என்று யோவான் 17:4 கூறிவிட்டு 12வது சொல்கிறார். நான் அவர்களை கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை என்று இங்கே பிதாவிடத்தில் அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் அவர் கையில் கொடுத்த ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் காத்து கொண்டு வருகிறார். ஒருவனும் கெட்டுப்போக அவர் விடுவதே இல்லை. யோவான் 4:34 பார்க்கிறோம். இயேசு சீஷர்களை நோக்கி, நான் என்னுடைய அடிப்படையுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாள் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது பிதாவின் சித்தத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று கடைசி வரைக்கும் அவருடைய அது போஜனமாக இருக்கிறது என்பதை குறிப்பதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10:12-16 பார்க்கிறேன். எவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலதுபாசத்திலே அவர் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். 2வது வருகையிலே அதை நடத்தி முடிக்கப் போகிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியும் இருக்கிறார். தம்முடைய
கல்வாரி சிலுவையிலே நம்ம சரீரத்தை அவர் ஒரே தரம் பலியிட்டு அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் கொடுத்து நாம் இப்பொழுது அவரை விசுவாசித்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோமோ நம்மை பரிசுத்தமாக்கி பூரணப்படுத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆகையால் தான் இதை செய்து முடித்தவுடன் அவர் சொல்கிறார், யோவான் 19:30 பார்த்தோமல்லவா, காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து அவர் ஆவியை ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். அடுத்ததாக இன்றைக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்சர் சங்கீதம் 30 சொல்லும்பொழுது அவருடைய வார்த்தை, அவருடைய இருதயம் சங்கீதம் 31:5 குறிப்பதாக இருந்து, உங்கள் கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாய் கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று அங்கே சங்கீதக்காரர் 31:5 சொல்வது போல அதை நினைத்தவராக இங்கே மேற்கோள் காட்டுகளை நாம் பார்க்க முடியும். இன்னும் ஆழமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் மத்தேயு 5:17 அவர் சொல்லியிருக்கிறார், நியாயப்பிரமாணத்தை ஆயிலும் தீர்க்க தரிசனங்களாலும் அழிக்கிறதுக்கு நான் வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல அது நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று அவர் மத்தேயு 5:10 சொல்லியிருந்தார். அதை இங்கே நிறைவேற்றுகிறார். லூக்கா 24:44 பார்க்கிறோம், அவளை நோக்கி மோசே நியாயப்பிரமாணத்தை தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறதெல்லாம் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வந்த விசேஷங்கள் இவைகளை என்று அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு அந்த ஏமானவர் சீஷருக்கு போகும்போது அந்த சீஷர்களோடு அவர் பேசி கொண்டு போகும்போது சொல்லியதை நான் பார்க்கிறோம். இவ்வாறாக தமது வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அந்த பணியை முழுவதுமாக அவர் நிறைவேற்றி கொண்டு வந்தார். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவராக இருந்தார். அடுத்ததாக திஸ் இண்டிகேட்ஸ் விக்டரி ஓவர் டெத், மரணத்தின் மீதான அந்த வெற்றியை அது குறிக்கிறதாக இருக்கிறது. யோவான் 10:17-18 வர பார்க்கிறோம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்வதற்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், ஒருவனும் என்னுடைய ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்திலே பெற்றுக்கொண்டேன் என்று இங்கே சீஷரிடத்திலே அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதை தான் அவர் அங்கே செய்து முடித்தார். யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நமக்காக தம்முடைய ஜீவனை ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையிலே கொடுத்து நம்மை இந்த பாவ சேற்றிலிருந்து மீட்டு கொண்டு நித்திய ஜீவனை கொடுத்து அவரோடு கூட அரசாளுகிறார், அவரோடு கூட வாசம் செய்கிற அந்த புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்காக கல்வாரியில் அவர் செய்து முடித்து விட்டு தான் சொல்கிறார், தன்னுடைய ஆவியை பிதாவின் கையிலே அவர் ஒப்படைக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் யோவான் 2:19-21 பார்க்கிறோம், இயேசுவில் பிரயோஜனமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். தம்முடைய சரீரத்தை குறித்து அவர் சொன்னதை பார்க்கிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் சொன்னதை பார்க்கிறோம். 21 பார்க்கிறோம், அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே தான் யோவான் அங்கே வெளிப்படுத்தும் விஷயம் எழுதும்போது 1:8 அவருடைய அந்த காட்சியை அங்கே எழுதுகிறான், மரித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலையில் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகளை உடையவராக இருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் சதாகாலையில் உயிரோடு இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அவர் பயணிக்கிறார், மறந்து போக வேண்டாம். அந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான கஷ்டங்கள், போராட்டங்கள், பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் நமக்கு வரும் பலவீனங்கள் எல்லாம் வந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக இன்றைக்கு ரீயூனியன் வித் த ஃபாதர், இது பிதாவுடன் மறு இணைப்பை அது குறிக்கிறதாக இருக்கிறது. எபிரேயர் 12 பார்க்குறோம், இயேசு தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து பிதாவின் கையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்படைக்கிறார். அவர் ஒப்படைத்த அந்த ஜீவ பலியை பிதாவாய் தேவன் முகர்ந்து பார்த்து, சுகந்த வாசனையாக முகர்ந்து பார்த்து, ஹல்லேலூயா, உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்து தம்மோடு கூட வாழ வைப்பதற்காக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உருவில் அவர் எழுப்பினார். 3 நாள் எல்லா நாமத்துக்கும் மேற்பட்ட நாமத்தை கொடுக்கிறார். வானத்தில் உள்ள நாமங்கள், பூமியில் நாமங்கள், பூமியின் கீழ் நாமங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கொடுத்து வலது பாசத்திலே தம்மோடு கூட அரசாளுகிற கிருபையை பிதாவாய் தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அதை மறந்து போக வேண்டாம். இட் இண்டிகேட்ஸ் ரீயூனியன் வித் த ஃபாதர்.
அதுதான் அந்த யோவான் 17 அந்த ஜெபத்திலே பார்க்க முடியும். 17 அதிகாரத்தில் ஜெபத்திலே 24 வசனத்தை பார்க்கிறோம். பிதாவே, உலகம் தோன்றுவதற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால், உலகம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவின் இடத்திலே அவர் அன்பாயிருந்தபடினால், நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்கள் என்னென்ன கூட இருக்க விரும்புகிறேன் என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலக ஜீவியத்தை முடித்துவிட்டு நான் உம்மோடு கூட வரும்பொழுது நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று அங்கே 17 யோவான் 17 அதிகாரத்தை ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் அதை நிறைவேற்றுகிறார். 2ஆம் வருகையில் அவர் வரும்போது அந்த பிள்ளைகளாகிய நம்மை அவர் அணைத்து கொண்டு போகும்போது அவர்களோடு கூட இருந்து நாம் அரசாளுகிற அந்த பாக்கியத்தை அவர் கொடுக்க போகிறார். மறந்து போகாதீர்கள். சங்கீதக்காரன் 16 அதிகாரம் 11 இவ்வாறு சொல்கிறான், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், உங்களுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமோ உங்களுடைய வலது பாசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். ஆம், அவருடைய சமூகத்திலே அந்த நித்திய ஆனந்தத்தை அந்த அவர்களோடு நான் வாழும் பொழுது பரிபூர்ண ஆனந்தம் உங்களுடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும். அதைத்தான் ஏசாயா 53:11 வசனத்தை பார்க்கிறோம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஹல்லேலூயா. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே அவர் சுமந்து கொள்வார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக மொழிந்த அந்த 7வது வார்த்தை மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? We have to submit ourselves fully, complete surrender, complete submission. வேதனை தரும் அந்த மரணத்தை எதிர்கொள்ளும் போதும் எல்லா நிகழ்வுகளும் மீதும் தேவனின் கட்டுப்பாட்டை அவர் ஏற்றுக்கொண்டு தமது வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைப்பதை தமது இறுதி பதிலாக இருக்க வேண்டும். அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரின் பாதைகளை சரிப்படுத்துவார். நம்ம என்ன செய்தால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே முழு இருதயத்தோடு அவரை நினைத்துக் கொள்ளும்போது, கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து அவரை நினைத்துக் கொள்ளும்போது அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அதை நான் ரோமருக்கு எழுதும்போது போல போதும் சொல்லி ரோமர் 12:2 பார்க்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறத பார்க்கிறோம். இந்த உலகத்திலே வாழும் பொழுது 2வது சொல்கிறார், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ண சித்தம், தேவனுடைய நன்மை, பிரியம், அவருக்கு என்ன நன்மை, நமக்கு என்ன நன்மை வைத்திருக்கார் என்பதையும், அவருடைய பிரியம் என்ன, அவருடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதானாலே மறுரூபமாங்கள். அவர் நம்மை அப்படியே மாற்றிக்கொண்டே வருவார். நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செய்கிற பாடல்களின் மத்தியிலே, நாம் கடந்து செய்த வாழ்க்கையின் மத்தியிலே ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை கிறிஸ்துவை போல மாற்றிக்கொண்டு வருகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அடுத்ததாக நம்பிக்கையின் வல்லமையை நாம் கற்றுக்கொள்கிறோம். பவர் ஆஃப் ட்ரஸ்ட், அசைக்க முடியாத நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். இது பிதாவின் மேலே அவர் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து இருந்ததுனால்தான் அது தம்முடைய ஜீவனை அவர் கையிலே கொடுக்கிறத நான் பார்க்கிறோம். லூக்கா 17:17 பார்க்குறோம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? குணமாக்கினவர் 10 பேர், ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து அவன் நன்றி செலுத்த வருகிறான். நம்முடைய வாழ்க்கை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். நாம் அவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவர் மேல் வைத்த அந்த நம்பிக்கை அப்படி மறைந்து போகிறதா, இல்லை கடைசி வரைக்கும் அது கண்ணிவாத நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இன்னொரு இன்சிடென்ட் பார்க்க வேண்டாம். மார்க் 5:36-42 வரை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மார்க் சாப்டர் 5 verses 36-42. அங்கே ஜெப ஆலய தலைவண்டியை நோக்கி பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிருந்து என்று கூட்டிக் கொண்டு வருகிறார். வரும்போது மகள் இறந்து விட்டாள். அப்பொழுது எல்லாரும் சிரிக்கிறாங்க. அங்கே அவர் உயிரோடு எழுப்புகிறார். அப்போவும் என்ன சொல்கிறார்? பிள்ளையின் கையை பிடித்து லலிதாமி என்றால் அது சிறுபெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். உடனே சிறுபெண்ணை எழுந்து நடந்தாள். அதுக்கு முன்பதாக பார்க்கிறோம் 40ஆம் வசனம் பார்க்கிறோம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்முடைய வந்தவர்களையும் அழைத்து கொண்டு உள்ளே போகிறார். அவர் அழுது போகிறாங்க. உள்ளே வரும்போது, வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லாரும் அழுது புலம்புகிறாங்க. அங்கே அவருடைய அந்த ஆலய தலைவனுக்கு அவர் நம்பிக்கையை ஊட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் இந்த விதமான சுச்சுவேஷன் நாம் போக வேண்டியிருக்கோ,
ஆனால் அவங்க நம்பிக்கை மட்டும் அவர் மேலே அந்த வைத்த நம்பிக்கையை நீங்கள் விட்டு விடாதீர்கள். கடைசி வரைக்கும் எவ்வளோதான் போராட்டம் இருந்தாலும் மனிதனால் போராட்டம், சத்ருவினால் போராட்டம், வியாதினால் போராட்டம் என்ன இருந்தாலும் கடைசி நேரத்தில் அவர் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை, அந்த நம்பிக்கையின் வல்லமையை நீங்கள் புரிந்து கொண்டு நடங்கள். அடுத்ததாக பீஸ்ஃபுல் எண்டிங். நம்ம ஜீவனை அவர் கொடுக்கிறார். எதற்காக நமக்கு அங்கே அநேக வாசஸ்தலங்களை அவர் செய்து அதுதான் அவர் இண்டிகேட் பண்ணுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பார்க்கிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் கொண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை பிதாவின் கையில் கொடுத்து ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் பார்க்கிறோம். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி, அதுதான் அவருடைய மெயின் அப்ஜெக்டிவ். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்மை கூட்டிக் கொண்டு செல்வதற்காக தான் மறுபடியும் அவர் திரும்ப வருகிறார். நாம் கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் போரின் துணிகள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அழிவு, எங்கு பார்த்தாலும் பட்னி, எங்கு பார்த்தாலும் அநேக விதமான காரியங்கள், நாம் யூகித்து கூட பார்க்க முடியாத காரியங்கள் நம்ம சுற்றிலும் உலக அளவில் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளுக்கு தேவன் கிருபையாக கொடுத்த வாழ்நாளிலே அவருக்காக நாம் என்ன செய்யணும் என்று யோசித்து பார்ப்போம். ஆகையால் நான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் 2:1-21 பார்க்குறேன். நான் ஒன்றில் வெட்க போட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாயிலும் சாவினாயிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற அந்த வாஞ்சை நம்பிக்கையும் தக்கதாய் அப்படியே முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று இந்த சாவை குறித்தான அந்த பயத்தை எடுத்து போடுறதை நான் இங்கே பார்க்க முடியும். அந்த விதமான வாழ்க்கையை நாம் இங்கே இவருடைய கடைசி வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக ஜெபத்தில் வாழ்வதும் மரிப்பதும், லிவிங் அண்ட் டையிங் இன் ப்ரேயர். தமது வாழ்க்கை முழுவதும் அவர் ஜெபத்திலே இருந்தார். பிதாவோடு தொடர்பு கொண்டே இருந்தார். கடைசி முடியும் வரைக்கும் அவர் ஜெபத்திலே தங்கியிருக்கிறார். கொண்டு தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17-18 பார்க்குறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் சோசனம் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், நல்லது நடந்தாலும் சரி, அட்வான்ஸாக நடந்தாலும் சரி, உங்களுக்கு புரியாத காரியங்கள் நடந்தாலும் சரி, என்ன விதமான காரியங்கள் இருந்தாலும் சோத்திரம் செலுத்துங்கள், எல்லாவற்றிலையும் சோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்தாலும் தேவன் தம்முடைய சித்தத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆகையால் நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரங்களை செலுத்துங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், ஜெபித்து கொண்டே இருங்கள், விடை கிடைக்கிற வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருங்கள். கிருபையாக எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். பிலிப்பியர் 4:6 பார்க்கிறோம் அல்லவா? 6:7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோசனத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான சேவை சமணம் இருந்தீங்களே உங்கள் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்காக காத்துக்கொள்ளும் என்று நாங்கள் பரிசுத்த பவுல் சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகையால் தான் எபிரேயர்களை நான் பார்க்கிறோம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அதெல்லாம் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாஸ்தத்திலே சேர கடவோம். அநேக நேரங்களில் நாம் ஜெபத்திலே நம்முடைய காரியங்களை கொண்டு வருவதே இல்லை. நமக்கே ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ் சம்டைம் இருக்கும். ஆகதான் இங்கே சொல்கிறான், நான் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாஸ்தத்திலே நாம் சேர கடவோம். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கடைசி வரைக்கும். ஏனென்றால் அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த தைரியத்திலே நாம் தேவனை நாம் அவளை அணுகுகிறோம். மறந்து போக வேண்டாம். முழுமையாக நாம் நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். பவர் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கையின் வல்லமையை புரிந்து கொள்ளுங்கள். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் நீங்கள் கடைசி மட்டும் இருங்கள். பீஸ்ஃபுல் எண்டிங், கடைசி வரைக்கும் நீங்கள் அவர் கொடுத்த அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதிலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜெபத்தில் வாழ்வது மரிப்பதோ, ஜெபத்திலே நீங்கள் தரித்திருங்கள். கடைசி மட்டும் என்ன நடந்தாலும் சோத்திரம் பலி செலுத்துங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. கண்களை மூடுவோமா? பிதாவே, உங்களுடைய கையில் என்ன ஆவியை ஒப்புக்கிறேன் என்று மகா சுத்தமாய் கூப்பிட்டு, அப்பா நீங்கள் சொல்லி உங்களுடைய ஆவியை ஒப்படுத்துங்கப்பா. சொன்ன இந்த கடைசி வார்த்தை மூலமாக கர்த்தாவே, நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. பிதாவின் மேலே நீங்கள் வைத்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, பிதாவோடு கர்த்தாவே நீங்கள்
முதலிலிருந்து கடைசி வரைக்கும் ஜெபத்திலே இருந்தீங்கப்பா. சித்தத்தை முழுவதுமாக செய்து முடித்தீங்கப்பா. எல்லாவற்றையும் முடித்து விட்டு அந்த ரட்சிப்பின் திட்டத்தை பர்ஃபெக்டாக முடித்து விட்டு முடிந்தது என்று சொல்லி உங்களுடைய ஜீவனை பிதாவின் கையில் நீங்கள் ஒப்படைத்தீங்கப்பா. நாங்களும் கர்த்தாவே இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தாவே எங்களுக்கென்று நீங்கள் கொடுத்த திட்டங்களை கர்த்தாவே உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தாவே நாங்கள் செய்து முடிக்க கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பா. அநேக நேரங்களில் கர்த்தாவே அதற்கு வரைய தடைகளெல்லாம் உண்டு ராஜா. எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. கடைசி மட்டும் உமக்காக எங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த விசுவாச ஓட்டத்திலே என்னுடைய கண்மலையாக கிறிஸ்துவிலே பதித்தவளாக ஓட கிருபை செய்யுங்கப்பா. சிலத்திங்க தேவனுடைய கருத்தில் கொடுக்கணும். துதி கனமே எல்லாவற்றையும் சேர்த்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.